This video is sponsored by Buy Mode Shopping app. வாழ்க்கையில எந்த விஷயமும் எனக்கு நல்லதாவே நடந்தது இல்ல. முயற்சி பண்ற எல்லா விஷயத்திலயும் தோல்வி மட்டும்தான் யோசிக்கிறீங்களா? இல்ல தோல்வியையும் அவமானத்தையும் பார்த்து பயந்துகிட்டு களத்துல இறங்காம இருக்கேன்னு சொல்ற ஆளா இருந்தா this video is right for you. Hello மக்களே, welcome to the channel Epic Life Tamil. வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிட்டு அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜ்ல ஏறி பேசுறப்போ தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் மட்டும் தான் பேசுவாங்க. பட் அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு யாருமே சொல்றது இல்ல. ஆனா நாம அப்படி இல்ல. நான் சொல்ல போற இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க தோல்வியை பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்த போகுது. அதுல நம்பர் 1, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வாழ்க்கையில எதுவுமே எனக்கு நடக்காது, நான் பண்றது எல்லாம் தோல்விதான்னு புலம்புறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களை நீங்க நம்புறது. என்னப்பா நம்பினா எல்லாமே நடந்துருமா, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜிக் தான். உங்களோட எண்ணத்துல உங்களுக்கு வேண்டியதை குறிச்ச ஒரு தெளிவும் தீவிரமும் இருந்தா கண்டிப்பா இது உங்களை தேடிதான் வரும். அந்த மேஜிக் நடந்தே தீரும். உங்களை நீங்க முழுமையா நம்பாத வரைக்கும் உங்களை சுத்தி உள்ளவங்களும் உங்களை நம்ப வாய்ப்பே இல்ல. ஒரு கழுகு தன்னோட முட்டைய நிறைய காக்கா முட்டை இருக்கிற ஒரு கூட்டுல முட்டைய போட்டு போயிருச்சு. நாட்கள் போகுது, முட்டையில இருந்து அந்த கழுகும் வெளியே வருது. காக்கா கூட்டத்துக்கு நடுவுல அந்த கழுகும் வளருது. ஒரு நாள் காக்கா கூட்டத்தோட பறந்துட்டு இருந்த அந்த கழுகு ஒரு கேள்வி கேட்டுச்சான் பக்கத்துல இருக்கிற காக்கா கிட்ட. அங்க பாரு, தூரத்துல ஒரு பறவை எவ்வளவு உயரத்துல பறக்குது இல்ல, எப்படி அது மட்டும் இவ்வளவு உயரத்துல பறக்குது அப்படின்னு. அதுக்கு காக்கா, அந்த பறவைகள்லாம் கழுகு இனம், அவங்க மட்டும் தான் உயரத்துல பறக்க முடியும், நம்மளால முடியாது, அத பார்த்து நீ எதுவும் ஆசைப்பட்டுக்காதுன்னு சொல்லிச்சான். இத கேட்டுட்டு கழுகும் காக்கா கூட்டத்தோட சேர்ந்து அமைதியா பறந்து போச்சான். பாவம், அந்த கழுகுக்கு தெரியாது தான் யாருன்னு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்ம யாருன்னே தெரியாம நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு இருப்போம். கேட்டது மட்டும் இல்லாம அவங்க சொன்னது உண்மைன்னு நம்புவோம். நம்ம ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்குது, அது கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நெகட்டிவா தான் நடக்குது, எனக்கு எல்லாமே தோல்விதான்னு சொல்றீங்கல்ல, நல்லா யோசிச்சு உங்க மனசு கிட்ட கேளுங்க. நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சிரோன்னு சொன்னீங்களா இல்ல தோத்துறோம்னு சொன்னீங்களா? நான் கூட முன்னாடி என் வாழ்க்கையில ஏதாவது நல்லதா நடந்தா நமக்கு எப்படி இப்படிலாம் நடக்கும், நமக்கு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தோல்விதான் அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை. நீங்க எடுக்க போற முயற்சிக்கு முன்னாடி உங்களை நீங்க முழுமையா நம்பணும். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்க ஆள் மனசு கிட்ட சொல்லுங்க. எல்லா தோல்வியும் வெற்றியா மாறும். தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். நீங்க என்னதான் உங்க மனசு கிட்ட ஜெயிச்சிரோன்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காம வெற்றி அடைய முடியவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தோத்துதான் ஆகணும். என்னப்பா இப்பதான் உங்க ஆள் மனசு ஆளோட மனசுன்னு சொன்ன, இப்போ ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டா, உங்க ஆள் மனசுக்கு இந்த தோல்வி நிரந்தரம் இல்ல, வெற்றி தான் நம்ம இலக்குன்னு அதுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஞாபகப்படுத்த தான் அப்படி சொன்னேன். நம்ம ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளவு ஈஸியா இருக்குது, அதே மாதிரி கடைசி வரை போகிறது இல்லையே. சரி, அதையும் ஏதோ செட்டிங்ஸ் மாத்தி ஈஸியா கேம் பிளே பண்ற மாதிரி மாத்தி வச்சா அந்த கேம்ல சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. அந்த கேம்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும், நிறைய தோக்கணும், நிறைய கத்துக்கணும், அப்பதான் அதுல ப்ரோ ஆக முடியும். ஐயோ தோத்துட்டோமே, அசிங்கமா இருக்கே, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம்னு கதறாம நிதானமாயிட்டு ஏன் இந்த தோல்வின்னு யோசிங்க. என்ன காரணம்னு தேடுங்க, அதுல என்ன கத்துக்கலாம்னு பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருக்கு அப்புறம் தான் அந்த தெய்வமே. உங்களோட குரு உங்க தோல்வியா தான் இருக்கணும். தோல்வி மாதிரி சிறந்த ஆசை இங்க எதுவுமே இல்ல. அந்த கழுகு கதைக்கு வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்த காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்துச்சு, என்னைக்கும் இல்லாம. அப்போ பக்கத்துல இருந்த காக்கா, என்ன வளர்ற, நம்ம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும், உன் வாயை மூடுன்னு சொன்னதும் அந்த கழுகு தன்னோட ரெக்கையை அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சுதான். இவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், என்னால மேகத்துக்கு மேலே பறக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி பெருசா மரத்துல விழுந்து அந்த சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம நிலக்குழஞ்சு ஒரு மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சான் அந்த கழுகு. அதை பார்த்த காக்கா கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணிச்சான். ஆனா அந்த கழுகு இந்த காக்கா கூட்டம் பேசுறதெல்லாம் காதுல வாங்காம கண்ணை முழிச்சு என்னால முடியும்னு நம்பி மறுபடியும் ரெக்கைய பலமா அடிச்சு பறக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா அது வளர்ந்தது வேணா காக்கா கூட்டத்தோட இருக்கலாம், ஆனா அது உண்மையிலே கழுகு. காத்தையும் தண்ணியையும் கிழிச்சிட்டு உயர பறந்துச்சான். மேகமூட்டத்துக்கு நடுவுல தன்னோட ரெக்கைய சுதந்திரமா அடிச்சு சீறி பறந்த அந்த மேகத்தையே தாண்டி மேல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு கழுகுன்னு. அந்த கழுகு மாதிரி உங்களை நீங்க முழுசா நம்புங்க. எத்தனை நாள் தான் அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி ரிவ்யூ கேட்டுட்டே இருப்பீங்க? தோல்வியை உடைச்சு எரிஞ்சிட்டு சீறி பாயும் கழுகு மாதிரி உயர வானத்துல பறந்து போங்க. அந்த காக்கா கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்னன்னு. ரெக்கை இருக்கிறவன்லாம் பறக்க முடியாது ராஜா, ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவன் தான் பறப்பான். சோ உங்களை நீங்க நம்புங்க, ஜெயிச்சிரோன்னு சொல்லுங்க, தோல்விக்காக காத்துருங்க. தோல்விதான் உங்களை செதுக்கும். சோ fail again, fail better. Okay, bye.